ஆஷ் மண்டே ஆர் சாம்பல் திங்கள். லத்தீன் திருச்சபையில சாம்பல் புதன் அனுசரிக்கப்படுறது மாதிரியே ஈஸ்டர்ன் கேத்தலிக் சர்ச்சஸ், குறிப்பா சிரோமலபார் சபையில சாம்பல் திங்கள் அனுசரிக்கப்படுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் கேரளால அதிகமான சிரோமலபார் சபையை சேர்ந்த இறை மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் இறை மக்கள் கேரளால இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் டயசிஸ் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட தக்கலை டயசிஸ், 2 சிரோமலபார் டயசிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. இது கூட 1-2 மிஷன் சர்ச்சஸும் இருக்கு. லத்தீன் திருச்சபை பொறுத்த வரைக்கும் சாம்பல் புதன்ல இருந்து 40 நோன்பு, அதாவது பெரிய நோன்பு ஆரம்பிக்கும். ஆனா சிரோமலபார் சபையை பொறுத்த வரைக்கும் சாம்பல் திங்களுக்கு முந்தைய நாள் ஞாயிறுல இருந்து ஈஸ்டர் ஞாயிறு வரைக்கும் உள்ள 50 நாட்களை 50 நோன்பு, அதாவது பெரிய நோன்பு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சிரோமலபார் திருச்சபையில சாம்பல் திங்களுக்கு முந்தைய நாள் ஞாயிறு பிதுர்த்தா ஞாயிறு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பிதுர்த்தா மீன்ஸ் முடிவடைதல் இல்ல திரும்பி பார்த்தல், அதாவது அன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை முடிவடைதல் இல்ல அந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தல் அப்படிங்கிறது தான் பொருள். பிதுர்த்தா ஞாயிறு அன்னைக்கு நோன்பு நாட்களை தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள், குறிப்பா அசைவ உணவுகளை அதிகமா சாப்பிடுவாங்க. பிதுர்த்தா சண்டேல பிடியும் கோழியும் அப்படிங்கிற டிஷ் ரொம்பவே ஃபேமஸ். அன்னைக்கு உணவு சமைச்சதுக்கு பிறகு அந்த பாத்திரங்களை உடைக்கிறது அடையாள சடங்கா இருக்கு. பிதுர்த்தா சண்டேல இருந்து ஈஸ்டர் சண்டே வரைக்கும் 50 நாட்கள், அதுல 8 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும், இது கூடவே புனித வெள்ளி மற்றும் புனித சனி, இந்த 10 நாட்களை தவிர மீதமுள்ள 40 நாட்கள் நோன்பு இருப்பாங்க சிரோமலபார் சபையை சேர்ந்த இறை மக்கள். இப்படிதான் சிரோமலபார் சபையை சேர்ந்த இறை மக்களால சாம்பல் திங்களும் 50 நோன்பும் கடைபிடிக்கப்படுது. இந்த வீடியோ பார்க்கறதுல எத்தனை பேரு சிரோமலபார் திருச்சபையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.